பள்ளிகளுடைய தேர்ச்சி சதவீதம் தமிழகத்திலேயே பின்தங்கிய ஒரு நிலையில் பதிவாகி இருக்கின்றது. அதன்படி சென்னை மாவட்டத்தில் மாணவர்களுடைய தேர்ச்சி விழுக்காட்டை பொறுத்தவரை 87% அளவிற்கு இருக்கின்றது. அதேபோன்று அதை காட்டிலும் குறைவாக திருவள்ளூர் மாவட்டத்தில் பதிவாகி இருக்கின்றது. திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 84.7 என்ற அளவில் தேர்ச்சி சதவீதம் பதிவாகி இருக்கின்றது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 89.9% அளவிற்கு தேர்ச்சி மாணவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் அரசு பள்ளிகளில். காஞ்சிபுரம் மாவட்ட அரசு பள்ளி மாணவர்களை பொறுத்தவரை 88.7% அளவிற்கு தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். திருப்பத்தூர் மாவட்ட அரசு பள்ளிகளில் மாணவர்களுடைய தேர்ச்சி சதவீதம் 89.1 இருக்கின்றது திருப்பத்தூர் மாவட்டத்தில். வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மாணவர்களுடைய தேர்ச்சி சதவீதம் 89.3 இருக்கின்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை அரசு பள்ளி மாணவர்களின் தேர்ச்சி சதவீதம் 87.8 இருக்கின்றது. அதே போன்று தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை இந்த 4 மாவட்டங்களுமே 80க்கும் அதாவது 90க்கும் குறைவாக 80களிலேயே மாணவர்களுடைய தேர்ச்சி சதவீதத்தை பெற்றிருக்கின்றது. மேலும் சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் இந்த 4 மாவட்ட அரசு பள்ளிகளிலும் 90%க்கும் குறைவாகவே தேர்ச்சியை பதிவு செய்திருக்கின்றார்கள். வட மாவட்டங்களில் திருவண்ணாமலை மாவட்ட அரசு பள்ளிகள் 80லேயே தேர்ச்சி சதவீதம் பதிவாகி இருக்கின்றது, 90க்கும் குறைவாக. அதன்படி திருவண்ணாமலை மாவட்டத்தில் 87.8% அளவிற்கு அரசு பள்ளி மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக அரசு பள்ளி மாணவர்களுடைய தேர்ச்சி சதவீதம் 91.02 இருக்கக்கூடிய நிலையில் தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 12 மாவட்டங்கள் 90 விழுக்காட்டுக்கும் குறைவான தேர்ச்சி விகிதத்தையே அரசு பள்ளிகளில் பெற்றிருக்கின்றார்கள். அதே நேரம் தனியார் பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களுடைய தேர்ச்சி சதவீதம் வழக்கம் போன்ற அரசு பள்ளிகளை காட்டிலும் கூடுதலாக இருக்கின்றது. மேலும் இந்த மொழி பாடங்களை பொறுத்தவரை மாணவர்கள் 98.6% அளவிற்கு தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள் ஆங்கிலம் உள்ளிட்ட மொழி பாடங்களில். மேலும் அந்த பிசிக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இயற்பியல் பாடத்தில் மாணவர்களுடைய தேர்ச்சி சதவீதம் 98.4 இருக்கின்றது. வேதியியல் பாடத்தில் மாணவர்களுடைய தேர்ச்சி சதவீதம் 99.1 இருக்கின்றது. மேலும் அந்த பயாலஜி என்று சொல்லப்படக்கூடிய உயிரியல் பாடத்தில் மாணவர்களுடைய தேர்ச்சி சதவீதம் 99.3 இருக்கின்றது. தமிழகம் முழுவதும் தேர்வு எழுதிய மாணவர்களில் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த முறை தேர்ச்சி சதவீதம் பல்வேறு மாவட்டங்களில் அதிகரித்திருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் இந்த தேர்வு முடிவுகளில் 94.5 என்ற அளவில் பதிவாகி இருக்கின்றது. அரசு பள்ளி மாணவர்களுடைய தேர்வு எழுதிய அரசு பள்ளி மாணவர்களுடைய தேர்ச்சி சதவீதமும் 94க்கும் குறைவாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக மாணவர்களுடைய தேர்ச்சி சதவீதம் 94.56 என்ற அளவில் இருக்கின்றது. 100% தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை 2478 இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒட்டுமொத்த மேல்நிலை பள்ளிகளில் அரசு பள்ளிகளில் 397 பள்ளிகள் 100% தேர்ச்சியை பதிவு செய்திருக்கின்றார்கள். அரசு பள்ளிகளுடைய தேர்ச்சி சதவீதம் 91.02% இருக்கக்கூடிய நிலையில் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளின் தேர்ச்சி விழுக்காடு 95.49% இருக்கின்றது. பெண்கள் மட்டும் பயிலக்கூடிய மாணவியர்களுக்கான பள்ளிகளின் தேர்ச்சி சதவீதம் 96.3 இருக்கின்றது. மாணவர்கள் ஆண் மாணவர்கள் மட்டும் பயிலக்கூடிய பள்ளிகளின் தேர்ச்சி சதவீதம் 88.98 இருக்கின்றது. மேலும் பல்வேறு பாடங்களில் மாணவர்கள் அதிகப்படியான மதிப்பெண்ணை பெற்றிருக்கின்றார்கள். குறிப்பாக இயற்பியல் பாடத்தில் 98%, வேதியியல் பாடத்தில் 99%, உயிரியல் பாடத்திலும் 99%, கணித பாடத்தில் 98.5%, தாவரவியலில் 98.8%, விலங்கியலில் 99% அளவிற்கும் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். கணினி அறிவியல் பாடத்தில் 99.8% மாணவர்கள் தேர்ச்சியை பதிவு செய்திருக்கின்றார்கள். கணக்கு பதிவியல் பாடத்தில் 96.6% மாணவர்களும், வணிகவியல் பாடத்தில் 97.7% மாணவர்களும் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். வெவ்வேறு பாடங்களில் மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்ணை பெற்றிருக்கின்றார்கள். குறிப்பாக கணினி அறிவியல் என்று சொல்லப்படக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்தில் எப்பொழுதுமே மாணவர்கள் அதிகப்படியாக தேர்ச்சி சதவீதத்தையும் 100க்கு 100 மதிப்பெண்ணையும் பெறுவார்கள். அதன்படி இந்த முறை தமிழகம் முழுவதும் +2 தேர்வு எழுதிய 6996 மாணவர்கள் கணினி அறிவியல் பாடத்தில் முழு மதிப்பெண் பெற்றிருக்கின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக வணிகவியல் பாடத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் 6142 மாணவர்கள் முழு மதிப்பெண் பெற்றிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் கணித பாடத்தில் 2587 மாணவர்கள் முழு மதிப்பெண் பெற்றிருக்கின்றார்கள். கணினி பயன்பாடுகள் என்ற பாடத்தில் 2250 மாணவர்கள் முழு மதிப்பெண் பெற்றிருக்கின்றார்கள். வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பாடத்தில் 210 மாணவர்கள் மட்டும் முழு மதிப்பெண் பெற்றிருக்கின்றார்கள்.
ஆங்கில பாடத்தில் 7 மாணவர்கள் மட்டும் 100க்கு 100 என்ற அளவில் முழு மதிப்பெண் பெற்றிருக்கின்றார்கள். தமிழ் பாடத்தில் 35 மாணவர்கள் முழு மதிப்பெண் பெற்றிருக்கின்றார்கள். தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளி மாணவர்களின் தேர்ச்சி சதவீதம் 92.1 இருக்கின்றது. சிறைவாசிகளை பொறுத்தவரை தமிழகம் முழுவதும் பல்வேறு சிறைகளில் இருக்கக்கூடிய 125 சிறைவாசிகள் தேர்வு எழுதியிருந்தார்கள். அதில் 115 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய சிறைவாசிகளில் 92% பேர், அதாவது ஒட்டுமொத்தமாக 115 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். இந்த தேர்ச்சி சதவீதத்தை பொறுத்தவரை மாவட்ட வாரியாக பார்த்தோம் என்றால் கன்னியாகுமரி மாவட்டம் 95 என்ற அளவில் பெற்றிருக்கின்றது. ஈரோடு மாவட்டமும் திருப்பூர் மாவட்டமும் 97%க்கும் கூடுதலாக இந்த தேர்ச்சி விகிதம் பெற்றிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அரியலூர் மாவட்டமும் 97%க்கும் கூடுதலாக மாணவர்கள் தேர்ச்சி பெற்ற மாவட்டமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் 95%க்கும் கூடுதலாக மாணவர்கள் தேர்ச்சியை பெற்றிருக்கின்றார்கள். இந்த காரைக்கால் மாவட்டத்தை பொறுத்தவரை 87% மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் குறைவாகவே இருக்கின்றது. பெரம்பலூர் மாவட்டத்தில் 96.4% அளவிற்கு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். அரசு பள்ளி மாணவர்களுக்கான தேர்ச்சி சதவீதத்தை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் 94%க்கும் கூடுதலாக மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ள போதும் அரசு பள்ளி மாணவர்களுடைய தேர்ச்சி சதவீதம் 91.02 இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களில் அரசு பள்ளிகள் 90 விழுக்காட்டுக்கும் குறைவான தேர்ச்சி சதவீதத்தையே பெற்றிருக்கின்றார்கள். அதன்படி இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை 88.3% மாணவர்கள் அரசு பள்ளிகளில் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த 4 மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் அரசு பள்ளி மாணவர்களுடைய தேர்ச்சி சதவீதம் மற்ற பகுதிகளுடன் ஒப்பிடும் பொழுது பின்தங்கிய நிலையில் இருக்கின்றது. நாகப்பட்டினம் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அரசு பள்ளி மாணவர்கள் 89.1% என்ற அளவில் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறைவாகவே பதிவாகி இருக்கின்றது அரசு பள்ளி மாணவர்களின் தேர்ச்சி சதவீதம். 85.4% அரசு பள்ளி மாணவர்களே மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 88.9 என்ற அளவில் மாணவர்களின் தேர்ச்சி சதவீதம் அரசு பள்ளிகளில் பதிவாகி இருக்கின்றது. தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 89.97% அளவிற்கு மாணவர்களுடைய தேர்ச்சி சதவீதம் பதிவாகி இருக்கின்றது. இவ்வாறு அரசு பள்ளிகளில் 90% தேர்ச்சிக்கும் குறைவாக மாணவர்கள் தேர்ச்சி சதவீதம் பெற்றிருக்கக்கூடிய மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்கள் இருக்கின்றது. மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டங்களும் கூட அரசு பள்ளி மாணவர்களுடைய தேர்ச்சி சதவீதத்தில் பின்தங்கிய நிலையிலேயே இருக்கின்றது. குறிப்பாக சென்னை மாவட்டங்களை பொறுத்தவரை மாதிரி பள்ளிகள் உள்ளிட்ட பல்வேறு பள்ளிகள் அரசு பள்ளிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 87.47% அளவிற்கு சென்னை மாவட்டத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் திருவள்ளூர் மாவட்ட அரசு பள்ளி மாணவர்களின் தேர்ச்சி சதவீதம் 84.7 இருக்கின்றது. செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய மாணவர்களின் தேர்ச்சி சதவீதம் அரசு பள்ளிகளில் குறைந்தபட்சமாக 84.7% இருக்கின்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை அரசு பள்ளி மாணவர்களுடைய தேர்ச்சி சதவீதம் காஞ்சிபுரத்தில் 88.7% இருக்கின்றது. இவ்வாறு இந்த காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை இந்த 4 மாவட்டங்களுமே அரசு பள்ளி மாணவர்களின் தேர்ச்சி சதவீதத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றது. காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை இந்த மாவட்டங்களில் ஓரளவு தேர்ச்சி சதவீதம் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டமாக செங்கல்பட்டு மாவட்டம் இருக்கின்றது. செங்கல்பட்டு வருவாய் மாவட்டத்தில் 89.9% அளவிற்கு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். மற்றபடி சென்னை மாவட்டத்தில் 87, திருவள்ளூர் மாவட்டத்தில் 84, இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 88 என்று அரசு பள்ளி மாணவர்களுடைய தேர்ச்சி சதவீதம் குறைவாக இருக்கின்றது. மேலும் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் 87.8% அளவிற்கு அரசு பள்ளி மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர்.